ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ மணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1:45. இப்போ சகர் சாப்பிட்றதுக்காக தான் வந்திருக்கோம். இந்த ரூமில் தான் உட்காந்து எல்லாருமே சாப்பிடுவாங்க, சகர் சாப்பிடுவாங்க, கொய்த்திங்க. அதான் எங்கள் வீட்டு ஓனரோட அண்ணன் தம்பிங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே வந்து சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி 2 தட்டு வச்சு எல்லாமே தண்ணி, லெபானு, அதுக்கப்புறம் வந்து சேலடு இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சு அவங்க வந்து சாப்பிட்டு போயிடுவாங்க. அவங்க சாப்பிட்ட உடனே நாங்கள் சாப்பிட்ணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு முடிச்சாச்சு, சகர் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு இப்போ வந்து உள்ளார க்ளீன் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணியாச்சு. உள்ளாரெலாம் எல்லா பொருளும் எடுத்து வச்சுட்டு உள்ளார க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ வந்து கிச்சனில் வந்து சாமான் வந்து கழுவிட்டுருக்காரு. அது பாருங்கள், கிச்சனில் வந்து சாப்பிட்டதெல்லாம் கழுவிட்டுருக்காரு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மீந்து போன சாப்பாடு. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு 2 கண்டெய்னரில் 2, இதில் ஒரு 2 கொஞ்சோண்டு கறி வச்சு சாப்பாடு வச்சு இது வந்து எடுத்தாச்சு. மீந்த சாப்பாடு அப்படின்னா சாப்பாடு இங்கே கொஞ்சம் டப்பாலே எக்ஸ்ட்ரா இருந்துச்சு, அதை அவன் கவனிக்கலை. ஸோ இதில் வந்து பாருங்கள் சிக்கன் குழம்பு போட்டு இந்த மாதிரி டப்பா இங்கே நிறையா இருக்குது. இதை ஆல்ரெடி வாங்கிட்டு வந்துடுவாங்க. இந்த டப்பா காலியாச்சு அப்படின்னா டப்பா வாங்கிட்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரி ஏதாவது சாப்பாடு மீந்துச்சு அப்படின்னா சாப்பாடு போட்டு குழம்பு ஊற்றி ஃப்ரெஷ்ஷு தான் சாப்பாடு, கை வைக்காத சாப்பாடு தான். நாங்கள் சாப்பிட்டது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கை வச்ச சாப்பாடு தான். அதுலேயே வந்து கொஞ்சம் கைப்படாத சாப்பாடு இருந்ததுன்னா அதுவும் எடுப்பாங்க. ஆனால் அந்த தட்டு வந்து 2 தட்டுமே வந்து எதுவும் சாப்பாடு மிச்சமாகலை. அதனால் அது எல்லாமே வந்து எடுத்து போட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு மீதி இருந்தது எல்லாத்தையுமே வந்து குப்பை தொட்டியில் வீசியாச்சு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த சாப்பாடு வந்து ஆல்ரெடி இங்கே வந்து அந்த சட்டியில் இருந்த சாப்பாடு எடுத்து வச்சுட்டு குழம்பு தனியாக இருந்தது, குழம்பு எடுத்து சிக்கன் குழம்பு எல்லாத்துலேயுமே போட்டு இப்போ வந்து இந்த 4 பாக்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம போகிறப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து அதாவது திவாலியாவுக்கு ஒரு ஆள் வராது, அவரை போய் ட்ராப் பண்ண போகணும். அந்த ஒரு டியூட்டி இருக்குது. அவரை ட்ராப் பண்ண போகிறப்ப வந்து நம்மளுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது. இங்கே வந்து ஒரு ரவுண்ட் அபவுட் பக்கத்துலேயே வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது. தலாதான்னு சொல்லுவாங்க, சாப்பாடு வைக்கிற இடம். ஸோ அந்த இடத்துல போயிட்டு இந்த சாப்பாடு வந்து வச்சுட்டு நம்ம போய் அப்படியே வந்து அவரை விட்டுட்டு வந்துடலாம். இதுதான் இப்போ டியூட்டி. இப்போ சகர் முடிச்சுட்டு இப்போ அதுதான் டியூட்டி. இப்போ மணி வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து 2 ஆக போகுது. 2:10 ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த சாப்பாடு எடுத்து போய் வச்சுட்டு அவரை போய் ட்ராப் பண்ணிட்டு வரணும். இதுதான் டியூட்டி நம்மளுக்கு. ஸோ இப்போ நம்ம போயிட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வந்துட்டு ரெடியாக இருப்போம். அவங்க வந்து இப்போ வந்தவொடனே கிளம்பலாம். சரியா? ஸ்டேட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கிளம்பியாச்சு. இப்போ எடுத்துகிட்டு போகிறாரு பாருங்கள். அவர் ஒரு கேரி பேக் எடுத்துகிட்டு போகிறாரு, நான் ஒரு கேரி பேக் எடுத்துகிட்டு போகிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. வண்டி வார்ம் அப் பண்ணி ஒரு 2 நிமிஷம் இப்போ கிளம்பி இதை ஃப்ரண்ட்டில் வந்து பாருங்கள், இதுதான் வந்து ரவுண்ட் அபவுட்டு. இந்த ரவுண்ட் அபவுட்டுக்கு பக்கத்துலேயே வந்து ஃப்ரிட்ஜ் இருக்குது. அந்த ஃப்ரிட்ஜில் தான் இப்போ சாப்பாடு வைக்க போகிறோம். ஆல்ரெடி ஃப்ரிட்ஜு வந்து ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இருங்க, நிப்பாட்டிட்டு போய் காமிக்கிறேன். ஸோ வண்டி அப்படியே கொஞ்சம் ஓரமாக நிப்பாட்டிட்டு இப்போ கீழே இறங்கலாம். இதுதான் அந்த ரவுண்ட் அபவுட்டு. பழைய வீடியோலையும் காமிச்சிருப்பேன். சாப்பாடு 2 பை இருக்குது. இந்த 2 பை எடுத்துகிட்டு போய் அப்படியே வச்சுட்டு கிளம்புவோம். வேறு வேணுன்றவங்க வந்து எடுத்துப்பாங்க. நீங்கள் பாருங்கள், ஃப்ரிட்ஜ் மேலே வந்து நேம் போர்டு என்னமோ ஓடிட்டுருக்கு. இங்கே தண்ணி 24 ஹவர்ஸ் தண்ணியும் இருக்கும், ப்ளஸ் வந்து சாப்பாடு எல்லா வீட்டிலேருந்தும் வந்து இங்கே வச்சுருவாங்க. இப்போ வந்து இது வந்து ரொம்ப ஃபுல்லாக இருக்குது. நம்ம வந்து அப்படியே மேலே வச்சிடலாம். மேலே கொஞ்சம் இடம் இருக்குது. இது பாருங்க, என்னென்னமோ வச்சுருக்காங்க. இதெல்லாம் சாப்பிடுவாங்களான்னே தெரியல. ரைஸ் இருந்து வெறும் ரைஸ் வச்சுட்டு போவாங்க. வெறும் ரைஸ் இருந்தால் எப்படி சாப்பிடுவாங்க? அது வெறும் ரைஸை வச்சா கூட சாப்பிட்ருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை. வெறும் ரைஸை வச்சா சாப்பிட மாட்டாங்க. நம்ம சிக்கன் குழம்போடு வச்சுருக்கோம், சிக்கனோடு வச்சுருக்கோம். 24 ஹவர்ஸு கேமராவும் இருக்கும். நம்ம சாப்பாடு வந்து வீண் விரயம் பண்ணாமல் இருக்காங்களா அப்படின்ட்டு பார்க்குறதுக்காக சாப்பாட்டுக்காக கேமராவும் வச்சுருப்பாங்க. ஸோ சாப்பாடு வச்சாச்சு. 1 தான் எடுத்துகிட்டு வந்தேன். 1 பிக்கப் வண்டி. ஸோ இப்போ கிளம்பி போயிட்டு இப்போ ட்ராப் பண்ணிட்டு வருவோம். வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ வந்து அவரை வந்து ட்ராப் பண்ணியாச்சு. திவானிக்கு வேலைக்கு வர ஆளை ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம கிளம்பியாச்சு. உள்ளார வந்தது வந்து மெயின் ரோட்டில் வந்தேன். இப்போ போகிறது வந்து ஏரியாக்குள்ளார போகிறேன். அதாவது இந்த ஏரியா வந்து பார்த்திங்க அப்படின்னா இஷ்பீலியா ஏரியாக்குள்ளார போயிட்டு நம்ம போகிறது வந்து ரிஹாபுக்கு போகணும். அப்படி தான் போய் ஆகணும். இப்போ ரம்ஜான் மாதன்றதால வந்து அந்த ஃப்ரிட்ஜு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அப்படியே ஃபுல்லாக நிரம்பி வழியும். மற்ற டைம்லலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாப்பாடுன்றது வந்து ரொம்ப கம்மியாக தான் வரும். எப்பயாவது யாராவது எடுத்துகிட்டு வந்து வச்சா தான் உண்டு, இல்லைனா ஃப்ரிட்ஜு வந்து காலியாக கிடக்கும். மற்ற டைம் இப்போ ரம்ஜான் மாதன்றது நாள்லேருந்தே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து அந்த ஃப்ரிட்ஜே வந்து நிரம்பி வெளியில் வச்சுட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து அதிகமாக சாப்பாடு ஒரு சில வீட்டில் வந்து மிச்சமாகும். நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 நாள் எடுத்துகிட்டு வந்து வச்சுருப்பேன், அவ்வளோதான். டெய்லியெலாம் அந்த மாதிரி ஆகாது. டெய்லி வந்து கரெக்டாக இருக்கும். ஒரு சில டைமில் வந்து சாப்பாடு வந்து அதிகமாக சாப்பிட மாட்டாங்க, ரொம்ப கம்மியாக சாப்பிட்றாங்க. இல்லை வந்து நம்ம வீட்டில் ஆளுங்க வந்து ரொம்ப கம்மியாக வராங்க அப்படின்னா, சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லை அப்படின்னா அந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாப்பாடு வந்து மீந்துடும். நாங்கள் சாப்பிட்டதுக்கப்புறமே வந்து அந்த தட்டுலே வந்து சாப்பாடு அவ்வளோ அதிகமாக இருக்கும். அந்த சாப்பாடு எல்லாமே எடுத்துகிட்டு வந்து பாக்ஸ் போட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். இது வந்து நாங்கள் வந்து வெறும் சோறு இருந்ததுன்னா நான் எடுத்துகிட்டு வந்து வைக்க மாட்டேன். வெறும் சோறு யார் சாப்பிடுவாங்க? சாப்பிட்டா ஒன்று திருப்தியாக சாப்பிட்ணுன்ட்டு வெறும் சோறு வைக்க மாட்டேன். வெறும் சோறு யாரும் எடுக்கவும் மாட்டாங்க. இந்த வந்து அந்த டெலிவரி பாய்ஸ் வேலை செய்கிறவங்க, அப்புறம் கம்பெனியில் வேலை செய்கிறவங்க, இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வண்டியில் வந்து நம்ம ஏரியாவில் எப்பயுமே சாப்பாடு இருக்குன்றதால வண்டியில் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ நான் வந்து வைக்கிறப்பவே வந்து பார்த்திங்க அப்படின்னா பின்னாடி ஒரு வண்டிக்கார் வந்து சாப்பாடு எடுக்க வந்துட்டார். ஸோ அந்த மாதிரி வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போக ஆளுங்க வந்து நிறைய இருப்பாங்க. அவங்களே வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் சோறு வந்து எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. அவங்களே அந்த ஃப்ரிட்ஜில் இருக்கிற எல்லா பாக்ஸுமே திறந்து பார்த்து எது கறியோடு இருக்குது, ஒன்று சிக்கனு இல்லை மட்டனு. ஸோ கறியோடு இருக்கா, அதே மாதிரி சோறில் வந்து இந்த குழம்பு போட்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்து அதை தான் வந்து பார்த்து எடுத்துகிட்டு போவாங்க. அப்படி தான் வந்து அவங்க எடுத்துகிட்டு போவாங்களே. அதனால் நானும் வந்து வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரப்போ குழம்பு ஊற்றி அதே மாதிரி கறி இருந்ததுன்னா கறி போட்டு எடுத்துகிட்டு வந்து நான் வைப்பேன். இருங்க, சிக்னல் வந்துடுச்சு, நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். சிக்னல் தாண்டிட்டு கண்டினியூ பண்ணுறேன். சிக்னலில் மேலே வந்து கேமரா வச்சுருப்பாங்க. நம்ம வெயிட்டிங் டைமில் கேமரா யூஸ் பண்ணோன்னு வைங்களேன், கேமரா ஜூம் பண்ணி ஃபோன் யூஸ் பண்ணுறதை பார்த்துட்டு ஃபைன் அடித்து விட்ருவாங்க. எந்த கேமரான்னு நம்ம நம்பவே முடியாது. இந்த கேமராவில் தான் ஃபைன் அடிப்பாங்க, இந்த கேமராவில் ஃபைன் அடிக்க மாட்டாங்க அப்படின்லாம் கிடையாது. செக்யூரிட்டி ரீசன் அவங்க வந்து எந்த கேமராவில் வேணால் செக் பண்ணுவாங்க. ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபைன் அடிச்சிருவாங்க. ஸோ அதுதான். சாப்பாடு வந்து நான் கறி சாப்பாடோடு தான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருவேன். இப்போ நம்ம அந்த வழியாக தான் போகிறோம். இப்போ நம்ம வந்து ரிஹாபுலர் வந்துட்டோம். அந்த சிக்னல் தான் வந்து இஷ்பீலியாவும் ரிஹாபையும் பிரிக்கிற சிக்னல். அந்த சிக்னல் தாண்டி வந்ததால் நம்ம இப்போ வந்து ரிஹாபுக்குள்ளார வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி என்ன ஃபஸ்ட்லேருந்தே வீடியோ எடுக்கிறேன், சாப்பிட்ற சகர் டைம்லேருந்தே வீடியோ எடுக்கிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா கடைசி நோம்பாக கூட இருக்கலாம். அந்த ஒரு ரீசன்னால் நான் வந்து இப்போ வந்து வீடியோ எடுக்கிறேன். எதனால் அப்படின்னா, சவுதியில் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து திங்கட்கிழமை சாயங்காலம் வந்து நீங்கள் பிறையை வந்து தேடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பிறை வந்து உங்கள் கண்ணுக்கு பட்டுதுன்னா, யார் கண்ணுக்கு பட்டுதுனாலும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு வந்து சர்க்குலேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் சவுதியில் வந்து திங்கட்கிழமையே பிறையை தேடுறாங்கன்றதால நம்ம இதுதான் வந்து ஃப்ரிட்ஜு வச்சது. ஸோ மேபி செவ்வாய்க்கிழமை கூட ரம்ஜான் ஈத், அதாவது பெருநாள் தொழுகை வரலாம் செவ்வாய்க்கிழமை கூட. இது வந்து ஒரு பிறை தெரிந்தால் மட்டுமே. அதனால் வந்து பிறையை பார்க்க சொல்லியிருக்கிறதால, சப்போஸ் நாளைக்கு பிறை தெரிஞ்சிடுச்சு, எதுவாக இருந்தாலும் ஆண்டவன் முடிவு பண்ணுறது தான். ஸோ நாளைக்கு பிறை தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து இன்றைக்கி வந்து கடைசி நோம்பாக இருக்கும். அதனால் வந்து நம்ம இந்த வந்து நோன்பு வந்து ஒரு லாஸ்ட் டேவாக வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு. சகர் சாப்பாடு வந்து நான் இது வரைக்கும் காமிச்சது இல்லை. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு எல்லாமே வந்து நான் தட்டு பரிமாறுறப்பே நான் வந்து உள்ளார இருந்தேன். அந்த டைமில் வந்து ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்தேன் போன வருஷம். ஆனால் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இல்லை.
டிரைவராக இருக்கிறதால நான் உள்ளார இருக்கிறேன். அதனால் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் நான் எடுக்கவே முடியும். அதனால தான் நான் சாப்பிட்ட தட்டு தான் காமிச்சிருப்பேன். அது எதுவும் பண்ண முடியாது. சரி, நான் வந்துட்டேன். பார்க் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வீடியோ வந்து பார்க் பண்ணியாச்சு. அதனால் ரெகுலராக அந்த தட்டு வந்து என்னால் காமிக்க முடியல. அதனால் சாப்பிட்ட தட்டு தான் இருக்குது. முடிஞ்சால் போன வருஷத்து ஃபோட்டோ வந்து நான் ஆட் பண்ணுறேன், எப்படி இருக்குதுன்னு தட்டுன்னு பாருங்கள். ஸோ இப்போ வந்து வந்தாச்சு, சமையல் முடிச்சாச்சு. அதனால் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு கிளம்பிட்டார் உள்ளார. ரூமுக்கு போய் படுக்க ஆரம்பிக்கிறதான். ஸோ இப்போ வந்து மணி வந்து பார்த்திங்க அப்படின்னா 2:30 ஆகுது. ஸோ சகர் முடிச்சாச்சு, சாப்பிட்டாச்சு. அதாவது நம்ம ஊர்லலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3:30 மணிக்கு எழுந்திரிப்போம். 4:45 வரைக்கும், அந்த டைம் வரைக்கும், அது என்ன டைம் போட்டுருக்காங்களோ அந்த டைம் வரைக்கும் நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தொழுதுட்டு அதுக்கப்புறம் தூங்கிடுவோம். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு மாதிரி நடக்கும். நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து கொய்த்திங்க அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டுட்டு அதோட முடிச்சிடுவோம். அதனால் வந்து அவங்க 1-1:30க்கெலாம் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு முடித்தோடனே நம்ம பின்னாடியே போய் நம்ம சாப்பிட்டுட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா மணி 2 மணிக்கெல்லாமே வந்து சாப்பிட்டு முடிச்சிடுவாங்க. 2 மணிக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ எனக்கு டியூட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த திவானி ஆளை போய் விட்டுட்டு வரணும். ஸோ அதை போய் ட்ராப் பண்ணிட்டு வந்தோன்னா டியூட்டி முடிஞ்சது. இப்போ நம்ம வந்து போயிட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். ரெஸ்ட் எடுத்துகிட்டு சுபுக்கு ஏஞ்சி சுபு தொழுகணும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இங்கே டைமிங்கு. அதுக்கப்புறம் தூங்கணும் அப்படின்னா இவங்க வந்து மணி 10, 11, 12 மணி வரைக்கும் எல்லாருமே தூங்குவாங்க. காலையில் எந்த ஒரு டியூட்டியுமே வராது. நம்மளுக்கு என்ன டியூட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 9, 10 அந்த டைமில் எழுந்திரிச்சு வண்டிங்க தொடச்சி விட்டுட்டு இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா மழை பெஞ்சது காலையில். ஸோ காலையில் மழை பெஞ்சதால் ஃபுல்லாக வந்து மண்ணாக இருக்குது. நான் படிக்கிட்டே ரொம்ப நாள் ஆச்சு கழுவி. அதனால் நாளைக்கு கழுவி விடணும். ஏன்னா ரம்ஜான் வரப்போகுது, ஈத் பெருநாள் வரப்போகிறதுன்றதால இதெல்லாமே க்ளீன் பண்ணணும். அதே மாதிரி மேல் படிக்கட்டும் வந்து காலையில் அது வந்து அடிக்கடி மாப் போட்டுருவேன். அதனால் அதுவும் மாப் போட்டுட்டு இது வந்து ரொம்ப வாரம் ஆச்சு கழுவவே இல்லை. அதனால் இன்னி மழை பெஞ்சதால் இப்போ நாளைக்கு கழுவி விட்ருவோம். ஸோ இந்த வேலை இருக்குது, இது எல்லாமே பண்ணணும். ஸோ இதை பண்ணிவிட்டு நம்ம வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து லோஹர் நமாஸ் போவேன். அதாவது மதியான தொழுகைக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தூங்குவோம். மணி வந்து ஒரு 3:30 மணி வரைக்கும் எல்லாருமே தூங்கிட்டு இருப்பாங்க. ஸோ 3:30 மணிக்கு எழுந்துச்சி திருப்பி வந்து அசர் தொழுகைக்கு போவோம் இல்லையா, ஈவினிங். அதாவது அந்த 3 மணி 4 மணி ப்ரேயர் அந்த டைம் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு டியூட்டி இருக்கும். இதில் நடுவில் என்னென்னா இது நான் க்ளீன் பண்ணுறப்ப காலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இது ஜம்யாவுக்கு போகிற வேலை இருந்ததுன்னா ஜம்யாவுக்கு போகணும். ஸோ இந்த ஒரு வேலை இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்தாச்சு, நம்ம போய் ரெஸ்ட் எடுப்போம். சுப்பு தொழுகை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் உங்களுக்கு காலையில் டியூட்டி ஸ்டார்ட் ஆகிறப்ப நான் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸ்டே டியூன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே போயிட்டு வரேன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜம்யாவுக்கு தான் போயிட்டு வரேன். இப்போ மணி வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக 1:05 ஆகுது. காலையிலேருந்து வேலை கொஞ்சம் கரெக்டாக இருந்தது, வீடியோ எடுக்கவே முடியல. என்ன வேலை முடித்தேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 9 மணிக்கு எழுந்துச்சேன். 9 மணிக்கு எழுந்துச்சி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வண்டி துடைக்க வந்தேன். நேற்று மழை பெஞ்சதில் 3 வண்டி கண்டம். அது என்னென்னா நம்ம வீட்டில் வந்து தண்ணி வந்து பைப் அடித்து ஓஸில் அடிப்பாங்க இல்லையா, தண்ணி அடிச்சுட்டு தொடச்சி விட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக வேலை சீக்கிரமாக முடியும். நம்ம பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா வாளியில் தண்ணி வச்சுக்கிட்டு தொடச்சி எடுக்கிற வேலை. அது வந்து ரொம்ப கஷ்டம். அது தொடச்சி எடுக்கிறதுக்குள்ளே அந்த மண் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அது திருப்பி நல்லா தொடச்சி அந்த மண் அந்த இது இல்லாமல் தீட்டு இல்லாமல் அந்த திட்டாக தெரியாமல் பளிச்சுன்னு துடைக்கிற மாதிரி துடைக்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு போதும் ஆகிடுது. 3 வண்டி, கருப்பு கலர் வண்டி எப்பயும் டெய்லியும் துடைக்க வேண்டிய கருப்பு கலர் வண்டி துடைச்சாச்சு, பையனோடது. அதுக்கப்புறம் ஓனர் வண்டி, அதுக்கப்புறம் இந்த ஃபோர்டு வண்டி, இந்த வெள்ளை கலர் வண்டி, இதையும் வந்து துடைச்சாச்சு. ஃபுல்லாக 3 வண்டியும் துடைச்சிட்டேன். மேலே படிக்கட்டு வந்து மாப்பு அடிக்கணும்னு சொல்லியிருந்தேன், மாப்பு அடிக்கலை. சாயங்காலமாக அடிச்சிக்கலான்னு விட்டுட்டேன். இதே டைம் ஆகிடுச்சு. கீழே படிக்கட்டு வந்து அந்த டிரைவர் கழுவி விட்டான். என்னன்னு தெரியல, அதிசயமாக அந்த டிரைவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரமாக கழுவாமல் இருந்தது படிக்கட்டு. அந்த டிரைவர் வந்து என்னன்னு தெரில, அந்த ஆள் இன்றைக்கி கழுவி விட்டான். என்ன அதிசயம்னு தெரில. இவ்வளோ நான் தான் கழுவி விடுவேன். இன்றைக்கி கிட்டத்தட்ட அவங்க ஊர்லேருந்து வந்து கிட்டத்தட்ட 6 மாதம் 7 மாதம் ஆகிடுச்சு. நான் தான் கழுவி விட்டுருந்தேன். இப்போ திடீர்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி அவன் கழுவி விட்டான். என்ன யார் சொன்னாங்கன்னு தெரியல. அதே மாதிரி சைடு படிக்கட்டு வந்து நான் கழுவி விடுவேன். அதுவும் இந்த ரம்ஜான் மாதம் ஃபுல்லாக கழுவவே இல்லையா. நேற்று நைட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா கதாமாகிட்ட சொல்லியிருக்காங்க போல இருக்குது. அந்த சைடு பேசேஜ் வந்து அவங்க கழுவி விட்ருக்காங்க. யாராவது சொன்னாங்கன்னா செய்கிறாங்க போல இருக்குது, இல்லைன்னா நம்ம தான் செய்யணும் போல இருக்குது. தலையெழுத்து
சரி அந்த வேலையை இப்போ படிக்கட்டு கழுவுற வேலை இல்லை சரின்ட்டு வண்டி துடைச்சிட்டு வந்து மணி 11:50 ஆயிடுச்சு. தொழுகிற டைமு வந்தேன். ட்ரெஸ்ஸு மூஞ்சி கை கால் கழுவுனேன், ட்ரெஸ்ஸு மாற்றினேன், தொழுகைக்கு போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஜமியாவுக்கு போயிட்டு வந்தேன். ஜமியாவுக்கு போயிட்டு வந்து வண்டியை நிப்பாட்டியாச்சு, நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ கொஞ்சம் பொருள் வாங்கிட்டு வர சொன்னாங்க. ரொம்ப கம்மி தான். எப்பயும் போல டெய்லி வாங்கணும், லெபான் வாங்கணும். ஸோ அந்த லெபான் வாங்கிட்டு வந்தேன். இதுதான் வண்டி, எவ்வளோ பளிச்சுன்னு துடைச்சாச்சு பாருங்கள். துடைச்சி வச்சுட்டேன். இப்போ ஆக்சுவலாக இந்த மரத்துக்கு கீழே நின்றால் இன்னும் அதிகமாக அழுக்காகும். நேற்று அந்த சைட்லேயே நின்றுட்டு இருந்ததால் நம்மளுக்கு இன்னொரு பார்க்கிங் இருக்கு இல்லையா, அங்கே நின்றதால் கொஞ்சம் தூசி கம்மி. இருந்தாலுமே நல்லா வச்சு பளிச்சுன்னு கழுவியாச்சு. ஆனால் இலை வந்து ஊந்துச்சுன்னா திருப்பி அசிங்கமாகிடும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கதாமா வந்து சோப்பும் ஷாம்புவும் வாங்கிட்டு வர சொன்னாங்க, அவங்களுக்கு தனியாக வாங்கிட்டு வந்தேன். இது வந்து லெபானு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டிக்கர் சாவி மாட்டுறதுக்காக இந்த ஸ்டிக்கர் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் ஊறுகாய் பாட்டிலு அவங்க சாப்பிட்றதுக்காக தான். அதுக்கப்புறம் இப்போ கொத்தமல்லியும், அதுக்கப்புறம் ஸ்பின்ட்டுன்னு ஒரு இலை இருக்குது, அதுவும் வாங்கிட்டு வந்தேன். இது வந்து மக்ரோனி மாதிரி, இது மக்ரோனிலே வந்து நம்பர் 3ன்னு சொல்லுவாங்க. இங்கே எல்லாம் நம்பர் வச்சு சொல்லுவாங்க. இது வந்து நம்பர் 3 ரவுண்டாக போட்டு நூடுல்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இது வாங்கிட்டு வந்தேன். இதுதான் வாங்கிட்டு வந்தேன் ஜமியாவிலேருந்து. இதை எடுத்துகிட்டு போய் கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு வேலை இல்லை, போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். அடுத்தது வீடியோவில் சந்திக்கிறேன். ஸ்டே டியூன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஃப்தார் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இஃப்தாருக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு. எப்பயும் போல் தான் ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. வாழைப்பழம், ஆப்பிள், ஆரஞ்சு, அதுக்கப்புறம் வந்து சுர்பான்னு சொல்லுவாங்க, அதாவது சூப்பு. அதுக்கப்புறம் வந்து இது வந்து அது வந்து ஒரு ஸ்வீட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லெபானும் 7-அப்பும் போட்டு ஒரு ஜூஸ் மாதிரி, அதாவது லெஸ்ஸி மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இதை வச்சு தான் இது பண்ணோம். சாப்பாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா வெஜிடபிள் போட்டு, சிக்கன் போட்டு, ரைஸு, இதை தான் சாப்பிட்டு முடித்தோம். சகர் முடிஞ்சது அல்ஹம்துலில்லாஹ். ரம்ஜான் பிறை வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நைட்டு தெரியல, சவுதியில் தெரியல அப்படின்ட்டு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதனால் புதன்கிழமை தான் வந்து ஈதுல்